ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி பட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை மொதல் பார்த்துறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 12 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது நம்ம ஜாக்கியோட அக்கா வந்துட்டு ஹாங்குக்கும் ஜாக்கிக்கும் வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ் எல்லாம் வந்து நடந்திருக்கு. அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கியோட அக்கா வந்து ஃபோட்டோ வந்து காமிக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து இந்த ஃபோட்டோ வந்து பார்த்து ஷாக் ஆகிட்டு, என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக வந்து உட்காந்துருப்பா. இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறதை பார்த்தோன்னே உடனே அவங்க பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, போதும் நிறுத்துங்க, இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. இங்கே பாரு என்னோட ஸ்வீட் ஆட்டே, இவங்க சொல்கிற எதையுமே வந்து நீ வந்து நம்பாத. நம்ம ரெண்டு பேருமே வந்து மறுபடியும் வந்து டேட்டுக்கு வந்து வரலாமா, நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனும் வந்துட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டே வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே ஜாக்கியும் அவங்களோட அக்காவை வந்து பார்த்துட்டு, இல்லை இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு வந்து வேகமாக வந்து கதறிட்டு இருப்பாங்க. கடைசியில் இது எல்லாமே வந்து அந்த பொண்ணோட கனவாக தான் இருக்கும். அவங்க பையன் வந்து இந்த மாதிரி வந்து கேட்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கனவு கண்டுட்டே வந்து அப்படியே சில மாதிரி வந்து கையை நீட்டிகிட்டே வந்து நின்றுகிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே இவங்க 3 பேர் வந்துட்டு, என்ன இந்த பொண்ணுக்கு வந்து லூசு பிடிச்சிருச்சான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்து ஒன்றும் புரியாத மாதிரி வந்து பார்த்துட்டே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஜாக்கியோட அக்காவை வந்து வேகமாக வந்து அந்த பொண்ணோட தலையிலே வந்து ஒரு அடியை போட்டுட்டு, என்ன காலையில் வந்து பகல் கனவுலாம் வந்து கண்டுகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ஜாக்கியோட அக்கா வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி வந்து பண்ணுறதை பார்த்தோன்னே உடனே அவங்க பையனும் வந்து ரொம்ப கோவமா, இங்கே பாருமா எனக்கும் இவனுக்கும் வந்து என்ன உறவு தானே நீ வந்து கேட்ட, நீயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க பையனும் வந்து ஜாக்கி பையனை வந்து கட்டிப்பிடிச்சி அவனோட கண்ணத்துல வந்து கிஸ் கொடுப்பான். இதை பார்த்தோன்னே உடனே அந்த பொண்ணு வந்து ஷாக்கா, என்னடா வந்து கிஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லி ஷாக்கா வந்து பார்த்துட்டு இருக்கப்ப ஜாக்கியோட அக்கா வந்துட்டு, இன்னுமா உனக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல, இதுதான் வந்து உண்மை, இவங்க ரெண்டு பேருமே வந்து ரியல் கப்பிள், அது வந்து நீ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வேற வந்துகிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காத, இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஆல்ரெடி வந்து கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை வந்து சொல்றதை பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே, ஆமா எங்க அக்கா சொல்ற மாதிரி நாங்க ரெண்டு பேருமே வந்து ரியல் கப்பிள் தான் சொல்லிக்கிட்டே வந்துட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து அவங்க கண்ணத்துல வந்து கிஸ் கொடுப்பான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்து பண்றதை பார்த்தோன்னே உடனே அந்த பொண்ணு வந்து ஷாக்கா, டேய் என்னை வந்து கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா, எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதுவும் நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா இருக்கிறது எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லடா, இருடா இரு நான் வந்து உன்னை வந்து சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கோவமா வந்து கத்திட்டு அங்கேருந்து வேகமா ஓடி போயிட்டு இருப்பா. இந்த பிரச்சனையை வந்து பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா நின்றுட்டு இருக்கப்ப அவங்க பையனும் வந்து ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, இவனை எப்படி வந்து நம்ம சமாதானப்படுத்துன்னு தெரியலன்னு சொல்லிட்டு திரு திரு முடிச்சுட்டு வந்து ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து நம்ம ஹாங்கோட அக்காவை வந்து அவளோட சொந்த கதை எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருப்பா. அதுவும் வந்து ஜாக்கி கிட்ட வந்து சொன்ன கதை எல்லாத்தையும் வந்து மேனேஜர்கிட்ட வந்து சொல்லவும் மேனேஜர் பையனும் வந்து குழப்பமா வந்து பார்த்துக்கிட்டு, இங்கே பாருமா நீ சொல்கிற கதைக்கு இங்கே இருக்க கதைக்கு வந்து ஒன்றுமே வந்து சம்மந்தமே இல்லை, எனக்கு வந்து நீ சொல்கிற எதுவுமே வந்து புரியவே இல்லை, என்னம்மா வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பையனும் வந்து அவங்களோட அக்காவை பார்த்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே அவங்களோட அக்காவை வந்து சிரிச்சுக்கிட்டு, ஐயா சாமி நீங்கள் வந்து வச்சிருக்க கதை வந்து என்னோட தம்பியோட கதை, ஆனால் வந்து நான் சொன்ன கதை எல்லாமே வந்து என்னோட சொந்த கதை, இந்த கதை வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கா வந்து கேட்கறத பார்த்தோன்னே மேனேஜர் பையனும் வந்து அவங்களோட அக்காவே வந்து வச்சக்கண்ணு வாங்காமல் அவங்களே வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு, கதையெல்லாம் வந்து ஏதோ வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த கதை எல்லாத்தையும் வந்து ஏதாவது வந்து சும்மா உட்காந்துருக்க பைத்தியக்காரன்ட்ட வந்து சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பையனும் வந்து கிண்டல் பண்ணுறத பார்த்தோன்னே உடனே அவங்களோட அக்கா வந்துட்டு, சரி இப்படி வந்து அசிங்கப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு சரி சரி நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறப்ப அவள் வந்து பேக்கை செக் பண்ணி பார்ப்பா. அப்போ அந்த பேக்கில் வந்து பணம் இல்லாததை பார்த்தோன்னே உடனே அவங்களோட அக்கா வந்துட்டு, ஐயோ என்னோட பணம் எங்கே போச்சு, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சால் என்னை வந்து கொன்னே போட்டுருவாங்க, அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வீட்டுக்கு போக கையில் வந்து காசே இல்லையே, நான் வந்து எப்படி போவேன்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கா வந்து அங்கேருந்து கதறிட்டு இருக்கதை பார்த்தோன்னே மேனேஜர் பையன் வந்துட்டு, சரி சொல்லுங்க உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மேனேஜரும் வந்து கேட்குறப்ப அவங்களோட அக்கா வந்து அப்படியே ஷாக்காக வந்து மேனேஜரே வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒத்தரோசாவோட வீட்டில் வந்து நம்ம ஒத்தரோசா வந்துட்டு, என்னோட பொண்ணு வந்து எங்கே தான் போய் தொலைஞ்சாலோ தேடுறப்பெல்லாம் வந்து கிடைக்க மாட்டா, சும்மா இருக்கப்போ வந்து என்னை வந்து தொலை பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து புலம்பிகிட்டே வந்து உட்காந்துருக்கப்ப அப்போ தான் வந்து ஹாங்கும் ஜாக்கி வந்து ரொம்ப கோவமாக வந்து உள்ளே வருவாங்க. அது இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா வர்றதை பார்த்தோன்னே உடனே ஒத்தரோசா வந்து பயந்துக்கிட்டு, டே என்னடா அதுக்குள்ளே சீக்கிரம் வந்துட்டீங்க, போன வேலையெல்லாம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து கேட்குறப்ப ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப சோகமா, ஆமாத்தா நாங்கள் போன வேலை வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு, அதான் நாங்கள் வந்து சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே ஒத்தரோசா வந்து ஹாங்க பையனை வந்து பார்த்துட்டு, என்னாச்சு என்னோட பையனுக்கு, ஏன் என் பையன் வந்து இவ்வளோ கோவமாக என்னை வந்து முறைச்சி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான், நம்ம போட்ட பிளான் எல்லாமே வந்து சொதப்பிருச்சான்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கப்ப ஜாக்கி பையனும் வந்து பார்த்துட்டு, ஆமாத்தா கொஞ்சம் வந்து சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்லவும் ஒத்தரோசா வந்து கேட்டுட்டு பயந்துட்டு, என்னது என்னது என்னதா சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே வந்து ஒத்தரோசா வந்து கேட்பா. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமா, அத்தை எனக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும், நீங்கள் வந்து பண்ண எல்லாமே வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஆனால் உங்களுக்கு தான் வந்து முக்கியமாக ஒன்று தெரியவே இல்லை, நான் வந்து அவனோட ஒய்ஃப், உங்களால் வந்து எதுவும் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்லிக்கிட்டு, சாரி தா என்னை வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வந்து ரொம்ப சோகமாக வந்து உள்ளே போயிட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறத பார்த்தோன்னே ஒத்தரோசா வந்து குழப்பமாக பார்த்துக்கிட்டு இருக்கப்ப
நம்ம ஹாங்கு பையனும் வந்து ரொம்ப சோகமா, அம்மா எனக்கும் வந்து ஒன்று வந்து தெரிஞ்சிருச்சு, எங்கள் அம்மா வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் வந்து என்ன, நானும் வந்து அவனோட ஹஸ்பண்ட் தானே, என்னையும் வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவனும் வந்து சோகமாக வந்து உள்ளே போயிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே ஒத்தரசா வந்துட்டு, ஆமா இவங்க 2 பேருக்கும் வந்து என்னாச்சு? என்ன வந்து பேசிட்டு போறாங்க? ஏன் வந்து சாரி சாரின்னு சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரசா வந்து திரு திரு முடிச்சுக்கிட்டு குழப்பமா வந்து பாதையிலே வந்து நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் பையன் வந்து ஹாங்கோட அக்காவை வந்து அவங்க வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறத பார்த்தோன்னே உடனே ஹாங்கோட அக்காவை வந்து மேனேஜரை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன எங்கள் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கோட அக்கா வந்து சொல்லவும், உடனே அந்த மேனேஜர் பையன் வந்து ஹாங்கோட அக்கா வந்து பார்த்துக்கிட்டு, சரி உங்கள் வயசு என்ன இருக்கும், நீங்கள் வந்து உங்களோட வயசை சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு ஹாங்கோட அக்காட்ட கேட்குறப்ப ஹாங்கோட அக்கா வந்து டவுட்டாக வந்து மேனேஜர் பையனை வந்து பார்த்துட்டு, டேய் நீ வந்து ஏன்டா வந்து என்னோட வயசை வந்து கேட்குற, என்னாலாம் வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாங்கோட அக்கா வந்து சொல்லவும், உடனே மேனேஜர் பையனை வந்து சிரிச்சுக்கிட்டு, அட சும்மாதாம்மா வந்து கேட்டேன், உங்களோட வயசு என்ன இருக்கும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கா கிட்ட வந்து கேட்கவும், அவங்களோட அக்காவை வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 26 வயசு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கா வந்து சொல்றப்ப மேனேஜர் பையன் வந்து டவுட்டாக வந்து பார்ப்பான். இதை பார்த்தோன்னே உடனே அவங்களோட அக்கா வந்துட்டு, டேய் நான் வந்து சொன்னதை வந்து நீ நம்பவே இல்லையா, சரி ஓகே எனக்கு வந்து உண்மையான வயசே வந்து 36 வயசு, இப்போ வந்து ஓகேவா நான் வந்து கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட அக்கா வந்து சொல்லிட்டு போகிறத பார்த்தோன்னே உடனே மேனேஜர் பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்படியா சரி ஓகே ஓகே நம்ம 2 பேரும் வந்து நாளைக்கு வந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு மேனேஜர் பையனும் வந்து சொல்லிட்டு அவன் பாட்டு வந்து போவான். இதை பார்த்தோன்னே உடனே அவங்களோட அக்கா வந்து கடுப்பாயிட்டு, அடே நீ என்ன பைத்தியக்காரனாடா, எப்படி வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்களோட அக்காவை வந்து நடு ரோட்ல வந்து கத்திக்கிட்டே வந்து நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஜாக்கி பையனும் வந்து ஹாங்கு கூட வந்து ஒண்ணா சேர்ந்து எடுத்த போட்டோ வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு சோகமா வந்து உட்காந்துருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே ஹாங்கு பையனும் வந்து ரொம்ப சோகமா வந்து கிளம்பி போயிட்டு நம்ம ஜாக்கி பையனுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவோம். ஜாக்கி பையனும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஹாங்கு பையன் வந்து ஒரு வீடியோ வந்து அனுப்பியிருப்பான். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, பேபி எனக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு வந்து ரொம்ப கூச்சமா இருக்கு, ஆனால் என்னோட ஒய்ஃபுக்காக நான் வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சொல்லவும், ஜாக்கி பையனும் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹாங்கு பையன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, நான் என்னோட ஒய்ஃபை வந்து 6 மந்த்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணுறப்ப அவனுக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அவனுக்கு வந்து எந்த கஷ்டமும் கொடுக்காம எந்த நேரத்தில் வந்து அவனை வந்து கஷ்டப்படுத்தாம சந்தோஷமாக வந்து பார்த்துப்பேன், எப்பயும் வந்து அவனை வந்து ஹாப்பியாக வச்சுப்பேன்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் வந்து இப்போ வந்து அந்த சத்தியத்தை வந்து என்னால் வந்து காப்பாற்றவே முடியல, என்னோட ஒய்ஃப் வந்து என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எனக்கு வந்து அதை பார்க்குறப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ என்னோட ஒய்ஃபை வந்து ரொம்ப சோகமாக வர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பார்க்கவே வந்து எனக்கு வந்து பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து வீடியோவில் வந்து பேசியிருக்கிறத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து லைட்டாக வந்து சிரிச்சுக்கிட்டு அந்த வீடியோ வந்து பார்க்குறப்ப மறுபடியும் வந்து ஹாங்கு பையன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு வந்து புரியுது உன்னோட நிலைமை வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து புரியுது, ஆனால் அங்கே நடந்த எதையுமே வந்து என்கிட்ட வந்து பேசவும் இல்லை, என்கிட்ட வந்து சண்டை கூட வந்து போடவே இல்லையே பேபி, எனக்கு வந்து அதை நினச்சா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை வந்து மன்னிச்சிரு பேபி, ஐ லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையனும் வந்து சாரி கேட்கறத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்து பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பான். அப்போ ஹாங்கு பையனும் வந்து பொறுமையாக வந்து உள்ளே வந்து அமைதியாக வந்து உட்காந்துட்டு நம்ம ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு, சாரி பேபி என்னை வந்து மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து சாரி கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப சோகமா, அவள் வந்து ரொம்ப அழகா இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கேட்கவும், ஹாங்கு பையனும் வந்து டக்குன்னு யார் வந்து அழகா இருந்தா, நீ வந்து யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே வந்து கேட்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப சோகமா, அவள் தான் உன் கூட வந்து இருந்தவ வந்து ரொம்ப பார்க்க வந்து அழகாகவும் இருந்தா, அதுவும் இல்லாமல் வந்து என்னை விட வந்து பணக்காரியா இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஜெலஸில் வந்து பேசுறத பார்த்தோன்னே உடனே ஹாங்கு பையன் வந்து சிரிச்சுட்டு, பேபி எனக்கு வந்து அவளாம் வந்து அழகாலாம் தெரியல, எனக்கு வந்து எப்பயுமே வந்து நீ மட்டும் தான் வந்து அழகா தெரியற பேபி, எனக்கு வந்து மற்றவங்களாம் வந்து முக்கியமே கிடையாது, எனக்கு எப்பயுமே என்னோட ஒய்ஃப் நீ மட்டும்தான் வந்து முக்கியம், நீ மட்டும்தான் வந்து அழகு பேபின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப சோகமா, எனக்கு வந்து ரொம்ப பொறாமையா இருந்துச்சு, உங்க 2 பேரையும் வந்து சேர்த்து பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப பொறாமையாகவும் கோவமா வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப சோகமா வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே ஹாங்கு பையன் வந்து நம்ம ஜாக்கி பையனை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக, பேபி எனக்கு வந்து உன்னோட நிலைமை எல்லாமே வந்து புரியுது, நான் வந்து இன்னும் வந்து எந்த பிரச்சனையும் வந்து சரி பண்ணலன்னு எனக்கு வந்து தெரியுது, ஆனால் வந்து நீ இதெல்லாம் நினச்சிட்டு நம்ம 2 பேரோட வாழ்க்கையை வந்து யோசிக்காம இப்படியே வந்து லூசு மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காத பேபி, நீ வந்து இப்பெல்லாம் வந்து பேசாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சொல்லவும், நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப சோகமா, பேபி உங்க 2 பேரையும் வந்து ஒன்றா பார்க்குறப்ப எனக்கு என்னமோ நீங்கள் 2 பேரும் தான் வந்து பெர்ஃபெக்டான ஜோடின்னு எனக்கு வந்து தோணுது, நான் வந்து உன் கூட வந்து இருக்கல பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்லவும், ஹாங்கு பையன் வந்து டென்ஷன் ஆகிட்டு, பேபி நீ இந்த மாதிரி லூசு மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து நம்ம ஜாக்கி பையனை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப சோகமா, இல்லை பேபி நான் வந்து உனக்கும் உங்கள் வீட்டுக்கும் வந்து கரெக்டான மருமகனாக இருக்க வந்து சான்ஸே கிடையாது, கடைசி வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு வந்து பிடிக்காத மருமகனாக தான் வந்து இருக்க போகிறேன், அத்தைக்கு வந்து என்னை வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதனால தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சோகமாக வந்து சொல்லவும், உடனே நம்ம ஹாங்கு பையன் வந்து இதை கேட்டுட்டு ரொம்ப கோவமா, பேபி நீ இந்த மாதிரி வந்து பேசாத, எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஜாக்கி பையனை வந்து கிஸ் பண்ணவும், நம்ம ஜாக்கி பையனும் வந்து அமைதியாக வந்து ஹாங் வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பான். கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹாங்கு பையன் வந்து ஜாக்கி
பையனை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக, பேபி நீ இந்த மாதிரி வந்து லூசு மாதிரி வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து பேசாத, எனக்கு வந்து கோவமாக தான் வருது, நீ வந்து உன்னை வந்து மனசில் வந்து வச்சுக்கோ, நான் எப்பயுமே வந்து உனக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது, அதே மாதிரி தான் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், உன்னை யாருக்கும் வந்து நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், நீ வந்து என்னை வந்து நம்பு பேபி, ப்ளீஸ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சொல்லவும், ஜாக்கி பையனும் வந்துட்டு அப்படியே ஹாங்கு பையனை வந்து பார்த்துட்டு, பேபி நான் வந்து உன்னை வந்து நம்புகிறேன், ஆனால் வந்து நீ வந்து என்ன லவ் பண்ணுற, உங்கள் அம்மா தான் வந்து என்னை வந்து ஏற்றுக்கவே இல்லையே, கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரையும் வந்து ஏற்றுக்கலன்னா என்ன பண்ணுறது, எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது, அதனால நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கே வந்து போயிடுறேன், என்னை வந்து எங்கள் வீட்டுக்கே அமுச்சு விடு, எனக்கு வந்து என்னோட ஃபேமிலி வந்து பார்க்கணுன்னு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஹாங்கு பையனும் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டே, பேபி நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து கவலைப்படாத, நான் வந்து உன்னை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ஊருக்கே வந்து கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம 2 பேரும் வந்து அங்கே போய் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையனும் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிற எல்லாத்தையும் வந்து நம்ம ஒத்தரசாக வந்து மறைஞ்சிருந்து கேட்டுட்டு அப்படியே யோசிச்சுட்டே வந்து நிற்கிறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.